அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, க்ரீம் ஏதாவது போட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து போன வீடியோல மறந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்க உங்க மனுபிரபா லைஃப் ஜர்னி வித் சைமா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3.4 kg பேபியோட வெயிட்டுக்கு நார்மல் டெலிவரி எப்படி பாசிபிள் ஆச்சு, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு டிப் மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கான பதில சொல்லிடுறேன். நீங்க என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு பாத்திரலாமா? ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேள்வி இல்ல 9 கேள்வி எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்னென்னு பாத்திரலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் இருந்த சிம்டம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் எபிசியோட்டமி எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க. எனக்கு எழுந்திருச்சு நடக்கிறதுக்கே 5 months ஆச்சுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு வெறும் 7 days தான் ஆச்சு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன சாப்பிட்டீங்க, நீங்க வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு என்ன சாப்பிட்டீங்க, இது கரெக்டா பேபி வந்து எந்த வீக்ல பிறந்தாங்க, பிளாசண்டா பொசிஷன், அதாவது கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும், அதாவது முதல் குழந்தை எனக்கு வந்து பாப்பா, ரெண்டாவது வந்து தம்பி. சோ பிளாசண்டா உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆச்சா இல்ல ஒரே மாதிரி தான் இருந்துச்சா? சோ அதான் சிம்டம்ஸ் பார்ப்போம் இல்லையா, அதுலயே நம்ம அதில் பார்த்துடலாம். ஸ்டிச் மார்க்குக்கு என்ன பண்றீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது மம்மி டம்மி குறைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க, அதாவது ஃப்ரம் த ஸ்டார்டிங் உங்களுடைய டெலிவரிக்கு நீங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கே வந்து பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் இருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரொம்ப டீடைல்டா வேணும்னா கேளுங்க, டீடைல்டா வீடியோ போட்டுடலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாசண்டா என்ன பொசிஷன்ல இருந்தது. 2 பேபிக்குமே வந்து போஸ்டீரியர் தான். ஹார்ட் பீட் ரேட் கேட்டிருந்தீங்க. ஸோ பட்டுக்கு வந்து, அதாவது என்னுடைய முதல் குழந்தை பெண் குழந்தைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா 144. அதாவது கேர்ள் பேபி அப்படின்னா அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க, பாய் பேபினா கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது என்டி ஸ்கேன் எடுக்கும் போது பாப்பாவுக்கு வந்து 144, தம்பிக்கு பாத்தீங்கன்னா 164. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5th month அனாமலி எடுக்கும் போது பாப்பாவுக்கு வந்து 159 அண்ட் தம்பிக்கு பாத்தீங்கன்னா 166. அதாவது 2 மட்டும் மாறி இருக்கு, 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா 8th monthல நான் வந்து ஸ்கேன் எடுத்தேன். ஏன்னா தம்பிக்கு 8th monthல ஸ்கேன் எடுத்தேன், ஆனா அவளுக்கு நிறைய எடுத்தேன். ஸோ ஆனா 8th monthல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 சேம் அதே தான் இருந்துச்சு. 134 144 இதே மாதிரி தான் பாப்பாவுக்கு வந்து மாறி மாறி வந்துச்சு. தம்பிக்கு ஆக்சுவலி 164 166 164 இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் சொல்ல விரும்பல, 8th monthல மட்டும் கரெக்டா அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 8th monthல வந்து தம்பிக்கு வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1791 கிராம். பாத்தீங்கன்னா 1980 வெயிட் கம்மி. அப்ப எடுக்கும் போது ஸ்கேன் எடுக்கும் போது தம்பி கம்மி. ஆனா தம்பி பிறக்கும் போது 3.4, பாப்பா பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 3.2. வாமிட்டிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங், அதாவது ஒரு 45 நாள் தான் வந்து எனக்கு வாமிட்டிங் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது பாப்பா பிறந்து எனக்கு 1 வாரம் வரைக்கும் இருந்துச்சு. அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நின்னுச்சு. ஆனா தம்பிக்கு 4 மாசம் வரைக்கும் என்னால சுத்தமா முடியல. ஆனா பாப்பாவுக்கு ஓரளவுக்கு சாப்பிடுவேன், வாமிட் எடுப்பேன், ஒரு நாளைக்கு 10-20 வாட்டி கூட எடுப்பேன். ஆனா கொஞ்சம் சாப்பிட்டு அந்த மாதிரி. தம்பிக்கு அது கிடையவே கிடையாது. எச்சு முழுங்கினா கூட வெளியில வந்துடும். எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாசம் வரைக்கும். அந்த 4 மாசம், அதாவது 4-4.5 மாசம் கழிச்சு சுவிட்ச் போட்ட மாதிரி நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் வாந்தி எடுத்தது கிடையாது. ஏன் கொமட்டல் கூட வந்தது கிடையாது. லைன் மார்க் கேட்டிருந்தீங்க, அதாவது இந்த தொப்புள் கிட்ட வந்து ஒரு நம்மளுக்கு லைன் மார்க் வரும். அந்த லைன் மார்க் வந்து எனக்கு மேல வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, பாப்பாவுக்கு வந்து 2மே ஒரே மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃபுல்லா மேலேயும் எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருந்துச்சு. ஆனா தம்பிக்கு அப்படி கிடையாது. தம்பிக்கு வந்து மாறிச்சு, மேல வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, கீழே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னால போட்டோ ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆட் பண்றேன். அண்ட் கான்ஸ்டிபேஷன் வந்து 2 பேருக்குமே இருந்தது. அதாவது அந்த 4 மாசம் வரைக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். 4 மாசம் சொல்றதை விட அந்த 3 மாசம் முடிகிற வரைக்குமே எனக்கு தம்பிக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, பாப்பாவுக்கும் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். பாத்ரூம் போறதுக்கு வந்து ரொம்ப நம்மளால போகவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டோ முக்கியோ அந்த மாதிரிலாம் வந்து மோஷன் பாஸ் பண்ண ட்ரை கூட பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். போது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துடும்.
ஸோ அதனால அது பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு 2 பேருக்குமே இருந்துச்சு. நான் அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்தேன். இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளால கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு, என்னுடைய நாத்தனாருக்கு தம்பிக்கு வந்து வாமிட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா பாப்பாவுக்கு வாமிட்டிங்கே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்துச்சு, செகண்ட் பேபிக்கு இல்லை. எனக்குமே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்துச்சு, செகண்ட் பேபிக்கு இல்லை. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் 2 பேருக்குமே இருந்துச்சு. வெயிட் ஹைட் எல்லாமே ஓவரால் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹார்ட் பீட் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 140 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா பாய், இவங்க வந்து கேர்ள் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்ல நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வந்து யாராலையுமே பண்ண முடியாது. அட்லாஸ்ட் உள்ள இருக்கவங்க யாருன்னு வெளியில வர வரைக்கும் நமக்கே தெரியாது. அதாவது நமக்கு தெரியாது, டாக்டர்ஸ் மேபி ஸ்கேனிங்ல தெரியும். ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. இந்த பேபி சிம்டம்ஸ் அந்த இது அண்ட் வாமிட்டிங்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் எபிசியோட்டமி ஓவர் கம் எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி நானே இதை வந்து ஒரு வீடியோவா போடணும் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கே வந்து என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு பட்டுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நிறைய தான் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 13 ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. ஈவன் என்னால எண்ணி பார்க்க முடிஞ்சது. வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பாக்குறேன். ஏன்னா நான் 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். பிளஸ் ஒரு நாள் வந்து டெலிவரிக்காக. மொத்தமா 6 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஆனா எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே கியூர் ஆகவே இல்லை. எப்படி கியூர் ஆகணும் எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து அது என்னன்னே எனக்கு தெரியாத போது அங்க இருக்கவங்க நிறைய பேர் சொன்னாங்க, சுடு தண்ணி மட்டும் ஊத்துங்க, மற்றபடி எதுவுமே பண்ணாதீங்க, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு 1 மாசம் வரைக்கும் ஆறவே இல்லை. அதாவது காயமும் ஆறலை, ஒரு மாதிரி டாட்டா சைடில் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு நார்மலாச்சு. ஆனா இப்போ தம்பிக்கு எனக்கு அதான் சொல்றேன், எனக்கே ரொம்ப என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா வித்தின் a வீக், அதாவது எனக்கு அந்த குழந்தை பிறந்து 1 வாரத்திலே வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே கீழே விழுந்துச்சு. அதாவது 5 நாள் கரெக்டா 5 நாள் 7 நாள் கரெக்டா 7 நாள் இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸுமே விழுந்துருச்சு. ஸ்டிச்சஸ் விழுந்தது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்றேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்படி இருக்கும். ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆகும். அதுக்கப்புறம் இப்போ இந்த 4 ஸ்டேஜ்ல உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆகிடும். ஸோ இது எப்படி எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் வந்த உடனே அப்பயுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஸ்டேஜ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாள்ல வந்துச்சு. அந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு இந்த 3rd and 4th வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு 20 நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த நாள்லயே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா வாக் பண்ணேன். எதுக்காகவோ யார்கிட்டயும் வந்து இதை எனக்கு பண்ணுங்க அதை எனக்கு பண்ணுங்கன்னு நிறைய வாட்டி கேட்கல. ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிவரியில எல்லாத்துக்குமே நான் யார்கிட்டயாவது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பயுமே நான் கேட்டேன், பட் ஆனா ரொம்ப அதிகமா கேட்கல. எல்லாத்துக்குமே வந்து நானா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எழுந்து நடக்கிறீங்க அப்படின்னா ஒராசி நடக்க கூடாது. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாக்காதீங்க, டக் வாக் மாதிரி தான் நம்ம வாக் பண்ணுவோம், பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நடங்க. ஒராசிட்டு நடக்காதீங்க தயவு செஞ்சு. அண்ட் ஸ்டிச்சஸ் இப்படி கிளியிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அதாவது இப்படி நகர்ந்து எழுந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் இமேஜ்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி அது வந்து என்னுடைய 4th டேல இருந்து நான் அப்படிதான் எழுந்து பெட்ல இருந்து வருவேன். இப்படி நகர்ந்து வரமாட்டேன். நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கமும் இருந்தும் இழுக்கும், இந்த பக்கமும் இருந்து இழுக்கும். இழுத்ததுன்னா என்ன ஆகும், ஓட்டையா ஆயிடும். எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. அது ஆடுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ தட் நம்ம வந்து அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் அந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயினுமே கம்மியாகும். அண்ட் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணேன்னா, சுடுதண்ணி மட்டும்தான், எனக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சுடுதண்ணி வச்சு மட்டும்தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 நாள், கரெக்டா 11 நாள். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே கிராஜுவலா எல்லாமே முடிஞ்சிருச்சு. டியூஷன் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, க்ரீம் ஏதாவது போட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் போட்டாலும் தெரியல, அவங்களுக்கு தெரியாம வேணா போட்டுக்கலாம், பட் அவங்க எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு இல்லையா, அப்போ வந்து என்னோட நாத்தனார் எனக்கு வந்து ஒரு டியூப் வந்து சொன்னாங்க, இது போடு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அதையே வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் இது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நானே உனக்கு அதான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. டீபேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட், அது எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அது கூடவே சேர்த்து போரோ பவுடர், அது சம்திங் ஏதோ ஒரு பவுடர், எனக்கு அதோட நேம் வந்து எக்ஸாக்டா இப்ப தெரியல. ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிட்டு அது மேல பவுடர் அடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு 10 நாள்ல எனக்கு கியூர் ஆயிடுச்சு. ஆனா தம்பிக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆயில்மெண்ட் நேம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதாவது டீபேக்ட். அதை மட்டும் வாங்கி 3 நாள்ல வீட்டுக்கு வந்தேன்னா, அதுல இருந்து 5 நாள் 8 நாள் வரைக்கும் கண்டினியூஸா வந்து மார்னிங் வந்து அப்ளை பண்ணுவேன். ஆனா அது போயிடும், ஒரு 2-3 வாஷ்லயே போயிடும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து சுடுதண்ணிலே வாஷ் பண்றோமா, அதனால போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, ஆனாலும் அதுவுமே
போயிடும். ஏன்னா நைட்டே நான் நிறைய வாட்டி எழுந்து தம்பிக்கு ஃபீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால அது போயிடும். பட் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப அந்த இடத்த வந்து ரொம்பவே வந்து தண்ணியா வச்சிருக்காதீங்க, அதாவது வெட்டா வச்சிருக்காதீங்க. எப்பயுமே ட்ரையா வச்சுக்க பாருங்க. அண்ட் பேண்டீஸ் வந்து ஒரு நாளைக்கு 4-5 மாத்திக்கோங்க. ஏன்னா அந்த இதுவே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சீழ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த 7 நாள் என்ன வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்கு பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா கியூர் ஆகுமோ அது. நிறைய பேருக்கு 7 நாள்லயே கூட கியூர் ஆயிருக்கு. எனக்கு 10 நாள்ன்றதே பெருமையா இருக்கு. பட் நிறைய பேருக்கு 7 நாள்ல எல்லா ஸ்டிச்சஸும் விழுந்து அவங்க நார்மலாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நடக்கிறது பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு வலி இல்லாம நடக்கிறது தான் பிரச்சனை. சோ நான் பண்ணது இதெல்லாம் தான். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னா தண்ணியில ஊத்திட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதுல உட்காரணும். ஆனா நான் அதெல்லாம் பண்ணல. அது எதுமோ பீட்டா டி சொல்யூஷன் நினைக்கிறேன். பீட்டா டி சொல்யூஷன் அது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது நீங்க வேணும்னா கூட வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நானே பயப்படுவேன் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணா ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்ட்டு. பட் இந்த 2 அதாவது டீ பேக்டும் பீட்டா டி சொல்யூஷனும் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எனக்கே சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி டெட்டாயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டெட்டாயில் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா சீழ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து என்ன கியூர் பண்ணிச்சு. அண்ட் நல்லாவே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னைக்கு கூட நான் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தேன். வண்டியில உட்கார முடியுதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னால வண்டியில உட்கார முடியுது, டபுள் சைட் போட்டு உட்கார முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஆனா பெயின் இருக்கு. என்ன பெயின்னா நம்மளுக்கு அந்த இடுப்பு எலும்பு நகர்ந்துருக்கும் இல்லையா, அது வந்து இன்னும் கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த பெயின் மட்டும் கொஞ்சமா இருக்கு. மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே விழுந்துருச்சு. ஸ்டிச்சஸோடைய அந்த மார்க் மட்டும் இருக்கு. அதாவது இந்த ஸ்டேஜ் 3 or 4 சம்திங் இதுல தான் இருக்கு. ஸோ இதுதான் நான் பண்ணது எல்லாம். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்றேன். எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டிருந்தீங்கன்னு கேட்டேன். பாப்பாவுக்கு 13 ஸ்டிச்சஸ் இருந்தது. ஆனா தம்பிக்கு எத்தனை ஸ்டிச்சஸ்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நான் வந்து அதை செக் பண்ணவே இல்லை. ஏன்னா இத்தனை இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அண்ட் தம்பி வேற 3.4ங்களா, அப்ப நிறைய இருக்கும் போல அப்படின்ட்டு நான் அதை டச் பண்ணி பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணேன். அதாவது தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அதை மட்டும் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணேன். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நான் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணும்போது கூட ஜஸ்ட் லைக் அப்ளை பண்ணிட்டு அவ்வளவுதான் விட்டுருவேன். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு தெரியல. தம்பிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 தையல் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, அதனால ஒரு 7 தையல் நினைக்கிறேன். பேபி வந்து கரெக்டா எந்த வீக்ல பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு 39 வீக் 4 days 3 நாள் தான் பேலன்ஸ் இருந்தது. அப்பதான் அவங்க வந்தாங்க. இவங்க வந்து 10 days பேலன்ஸ் இருந்தது. அதாவது 38 days 4 day. 4th டேல வந்து 5th டேல வந்து பிறந்துட்டா. அதாவது ஏர்லி மார்னிங் தானே 5th டேல வந்து பிறந்துட்டா. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி. பாப்பா வந்து 3 நாளைக்கு முன்னாடி, இவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க. இதுவும் நிறைய பேர் சொல்றாங்க பாய் பேபியா இருந்தா சீக்கிரமா வந்துருவாங்க, கேர்ள் பேபினா தான் கரெக்டான டைம்க்கு வருவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் கூட வந்து இருந்தாங்க பக்கத்துல, நான் வர அன்னைக்கு வந்தவங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து டேட் கரெக்டா முடிஞ்சு அப்படி எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண. நிறைய பேருடைய கேள்வி, நீங்க எப்படி வந்து வெயிட் கெயின் ஆகாம இருந்தீங்க அண்ட் தம்பிக்கு எப்படி வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்க. அண்ட் சீக்கிரமாவே பேக் டு த ஃபார்ம் வந்துட்டீங்க, அது எதனால எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தம்பிக்கு எனக்கும் 2 பேருக்குமே சேர்த்தே சொல்றேன். ஃப்ரம் த ஸ்டார்டிங் அந்த 4 மாசம் வரைக்கும் என்னால எதுவுமே சாப்பிட முடியல. வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரு 7 கிலோ கிட்ட எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சது. ஸோ இதனால மேபி எனக்கு வெயிட் போடாம இருந்திருக்கலாம். பட் ஆனா எனக்கு வெயிட் இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் நியர்லி 50 வந்துட்டேன். 50-52 தான் நான் இருந்தேன். அதாவது என்னுடைய ஐடியல் வெயிட்டுக்கு கரெக்டா போயிட்டேன். ஆனா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு 5-6 கிலோ ஏறிட்டேன். அதாவது ஒரு 57 கிலோ இருந்தேன். ஓகேங்களா, 57 கிலோல இருந்து தம்பிக்கு நான் வெயிட் போட்டதே வந்து ஒரு 13ல இருந்து 14 கிலோ தான் போட்டேன். அதாவது கடைசியா நான் வெயிட் பார்க்கும்போது 71 இதுதான் நான் கடைசியா பார்த்தது. ஆனா பாப்பாவுக்கு அப்படி கிடையாது. 48ல இருந்து 75 வரைக்கும் போயிட்டேன். ஆனா அது கொஞ்சம் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வேணா போட்டோஸ் ஆட் பண்றேன் பாருங்களேன், தம்பிக்கும் பாப்பாவுக்கும்.
ஸோ ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன்னா திரும்பி பேக் டு த ஃபார்ம் வந்த மாதிரி இருக்கா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியே என் கண் எதிர்க்க ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் லைக் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் சாப்பிடுவேன். அண்ட் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் எனக்கு எதுவுமே வரல. இதை நான் எப்படி சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்னோட மக்குமாவை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் எதுவுமே அந்த அளவுக்கு கேட்டுக்கவே இல்லை. இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் பட்டுக்கு எனி டைம் எனக்கு என்ன வேலை அப்படின்னா திங்கிறது தான். திங்கிறது, வாந்தி எடுக்கிறது, திங்கிறது, வாந்தி எடுக்கிறது, திங்கிறது, வாந்தி எடுக்கிறது. என்னெல்லாம் வந்து திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா என்ன இது மனோ எங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அம்மு எங்க, மனோ எங்க அப்படி கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னோட 7th month வளைகாப்புல வந்தவங்க அத்தனை பேரும் சொன்ன ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் பேபிக்கு, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்க போது பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா வெயிட் அவ்வளோ ஏறி போயிருந்தது. இப்படி பார்த்த பொண்ணுக்கும் இப்படி பார்க்குற பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆனால் தம்பிக்கு அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே கிராஜுவலாக ஏறிச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடாதது, அதுக்கப்புறம் நிறைய சுகரி ஐட்டம்ஸ். எனக்கு சுகரி ஐட்டமே பிடிக்காது. அண்ட் காரமும் அந்த அளவுக்கு ரொம்பலாம் பிடிக்காது, ஸ்பைசியும் பிடிக்காது, சுகரும் பிடிக்காது. ஸோ இதெல்லாம். அண்ட் நான் என்னோட பிளேட்டிங்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்களேன். நிறைய காய் வச்சு சாப்பிடுவேன். சாதம் ரொம்ப கம்மியா இருக்கும். அது கூடவே வந்து இந்த குழம்பு எல்லாமே வந்து போர்ஷனா எடுத்துப்பேன். அண்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், இளநீ தண்ணி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் என்னால் வந்து ஜங்க் ஃபுட் இல்லாமல் நல்ல ஐட்டம்ஸ் எடுத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு மேபி வெயிட் ஏறாமல் இருந்திருக்கலாம், தம்பிக்கு வெயிட் அதிகமாகவும் இருந்திருக்கலாம். ஸ்டிச் மார்க்குக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா பட்டுக்கு வந்து எனக்கு கோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அது போனதுக்கப்புறம், அதாவது பேபி வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கருன்னு இருந்துச்சு. அது போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு வேணா நான் சொல்கிறேன். அது போனதுக்கு வந்து கோகோனட் ஆயிலும் மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்ளை பண்ணி தடவி ஒரு 10 minutes விட்டுட்டு குளிக்க போயிடுவேன். குளிச்சுட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். இது மட்டும் தான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலயே எனக்கு அது காணாமலே போயிடுச்சு. ஆனா இப்போ வந்து நான் அதை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா மேல பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. சோ இப்போ ஒரு 2-3 நாளைக்கு அப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி கீழே அடியில இருக்கு இல்லையா, அடி வயிறு, அதுல அவ்வளோ ஸ்டிச் மார்க்ஸ் அப்படியே கோடு ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் கலருமே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அது போட்ட அது மஞ்சள், கோகோனட் ஆயில் இது யூஸ் பண்ணாலே வந்து மோஸ்ட்லி போயிடும். அப்படியும் போல அப்படின்னா என்ன பண்றது தெரியல. நீங்க எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணிட்டு ஓகேவா ஓகே இல்லையா நான் சொல்றேன். எக்ஸசைஸ் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்க வீட்டுல பால் இருக்கு, ஜிம் பால் இருக்கு. அதுதான் வந்து பட்டுக்குமே யூஸ் பண்ணேன், இவருக்குமே யூஸ் பண்ணேன். எனி டைம் அதுலதான் உட்காருவேன். ஆக்சுவலி எங்க வீட்டுல நான் வந்து ஸ்டூல் வாங்கி போடக்கூடாது, சேர் வாங்கி போடக்கூடாதுன்னு சொன்ன ரீசனுமே அதுதான். மோஸ்ட்லி அது இருந்துச்சுன்னா நம்ம அது கம்ஃபர்டபுளா போய் உட்காந்துருவோம் இல்லையா. ஸோ அதனாலே வந்து இதுதான் எப்பயுமே நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆட் பண்றேன். எப்பயுமே இதுல உட்காந்து குதிச்சிட்டு இருப்பேன், ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சும்மாலாம் உட்கார மாட்டேன். அதுல போய் உட்கார்றேன் அப்படின்னாலே நான் வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் பட்டுவையும் வச்சுக்கிட்டு ஒரு சில இதெல்லாம் பண்ணுவேன். 90% நான் இது மட்டும் தான் பண்ணேன். அதை 10% என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்குவாட் பண்ணுவேன். ஸ்குவாட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தை வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அதுல இருக்க ஃபேட் வந்து குறையும். இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு இடுப்பெலும்பு வந்து நகர்ந்து கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஸ்குவாட் பண்ணேன். பட் ஆனால் ஸ்குவாட் ரொம்ப திருட்டுத்தனமா அப்பப்பதான் பண்ணுவேன். எனக்கே நான் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பண்ண முடியல என்னால. வெயிட் அதிகமா ஏறினதுக்கு அதுக்கும் என்னால பண்ண முடியல. ஸோ அதனாலதான் நான் 10% சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். எங்க உட்கார்ந்தாலும் காலை இப்படி வச்சுக்கிட்டு தான் நான் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கே எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் டெலிவரி ஆர் அது ஆகலனாலுமே நம்மளுக்கு அந்த வலியை தாங்கிறதுக்காக ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா நார்மல் டெலிவரிக்கு. அதுக்காக தான் நான் அது எல்லாமே பண்ணேன். நார்மல் டெலிவரி தான் அப்படின்னும் கிடையாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா நம்ம. நான் ஆனா ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் இருந்தேன். நம்மளுக்கு நார்மலா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே தைரியமா போகணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும் இல்லையா, அதுக்கு தான் நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணது. ஸோ மோஸ்ட்லி பால் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாடு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை. இதை தாண்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். வாக்கிங்லாம் ஒரு நாள் கூட நான் விட்டது கிடையாது. நடுவில் ஒரே ஒரு மாசம் மட்டும் விட்டேன். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th month நான் கீழே விழுந்துட்டு அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப வந்து எனக்கு பேபி வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல நான் கொஞ்சம் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஒரு 1 month வரைக்கும் நான்
சுத்தமா எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து ஒரு 1/2 hour வாக் பண்ணுவேன், மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 20 minutes வாக் பண்ணுவேன், நைட்டு அதே மாதிரி தான். 3.4 kg பேபி நார்மல் டெலிவரி எப்படி பாசிபிள் ஆச்சுன்றது ஆக்சுவலி இப்போ எல்லாத்தையும் சொன்னேன் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணது, தண்ணி நிறைய குடிக்கணும், அதாவது 4 liter ஆஃப் வாட்டர் டெய்லியும் குடிப்பேன், அண்ட் எக்ஸசைஸ் பண்றது, நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் தான் நார்மல் டெலிவரிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 3 நாள் நான் அங்க வாங்கி சாப்பிட்டேன். அதாவது வீட்டுல இருந்து யாரையும் நான் கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேண்டாம், எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு போய்கிட்டு வேண்டாம். ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து பாட்டி இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இருங்க, என்ன நான் பாத்துக்கிறேன், தம்பியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டேன். உண்மையாவே மதிய சாப்பாடு அல்டிமேட்டா இருக்கு. மார்னிங்கும் அதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். மார்னிங் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டீ வந்துடும், பிரெட் வந்துடும், இது மட்டும் கொடுப்பாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் எழுதி எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் பேர் எழுதுவாங்க. ஸோ டயட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். நான் 3 நாளுமே கொடுத்து வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. என்ன உப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தானே நம்ம சாப்பிடணும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக முட்டை பொடி மாஸ் இந்த மாதிரி டெய்லியுமே ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் முட்டை இல்லாமல் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போல் வந்து ஈவினிங் போல் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி டீ கொடுப்பாங்க, பிரெட் கொடுப்பாங்க, நைட்டு வந்து பால் கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கு இன்பிட்வீனில் வந்து நம்மளை கேட்பாங்க, இந்த டீ குடிக்கிற டைம்லேயே கேட்பாங்க, உங்களுக்கு வந்து நைட்டுக்கு டின்னர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டின்னர் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவா சேமியா உப்மா அதுதான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் நைட்டு மட்டும் வாங்கிக்க மாட்டேன், மார்னிங்கும் வாங்கிக்க மாட்டேன். மார்னிங் வந்து எனக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நைட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. மதிய நேரத்தில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு சூப்பராக இருக்குது. மார்னிங் நைட்டு இதையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு போட்டாங்கன்னா சூப்பர். இவ்வளோதான் இந்த வீடியோ. வேற என்ன ஏதாச்சும் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோவா போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் என்ன போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரம் த ஸ்டார்டிங் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு போடலான்னு இருக்கேன். இதை ஒன்று சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் தம்பியை வச்சுக்கிட்டு நான் எப்படி மேனேஜ் பண்றேன், இது ரெண்டுத்துல என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.